ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமனவதாரா வராகவதாரா மச்சவதாரா கூர்மவதாரா கல்கி அவதார நரசிம்ம அச்சுதானந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூதனா கமலக்கண்ணா வால்முனி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறேன். ஐயா, நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குண ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உன் குடும்பத்துல நீங்க இல்லாம 5 பேர் 3 பேர் 2 பேர் கூட மொத்தம் 5 பேர் கூட போதும் இருக்கீங்களா? உன்னோட சின்ன பசங்களாம் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு மட்டும் மனவாழ்க்கை தடைப்படுது படுதா? அதாவது இதுவரை 40 வயசு ஆகுது, இதுவரையும் பாக்குற பொண்ணுலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு மட்டும் ஆகல. நீங்க பாக்குற பொண்ணுலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா உங்களுக்கு மட்டும் மனவாழ்க்கை தடைப்படுது. நீங்களே ராஜா நீங்களே மதியம் சொல்லிட்டு காலத்தை நேரத்தை வீணாக்க கூட பார்த்தவங்களும் அவங்க வேலையை தான் பாக்குறாங்க தவிர உங்களுக்கு உதவி பண்ணல. நான் பாக்குறேன் நீ பாக்குறேன்னு சொல்றாங்க தவிர அவங்க குடும்பத்தை தான் பாக்குறாங்க. உங்களை செய்யறதுக்கு எதுவும் ஆள் இல்லை, அதான் கல்யாணம் பண்றதுக்கு ஆள் இல்லை, பொண்ணு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த காலத்துல கூட போதவங்க எப்படி நிலைமை, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னு உணர்ந்துட்டீங்க. அந்த காலத்துல கூட போதவங்க கல்யாணம் மற்ற கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க, அது ஒரு காலம். ஆனா இப்ப காலம் தலைகீழா மாறி போச்சு. கூட போதவங்க எப்படி செத்தானா உயிரோட தானே, கல்யாணம் கல்யாணம் ஆகலன்னா நம்ம மட்டும் நம்ம வாழ்க்கையை பார்த்துலாம் பாத்துக்கிறாங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மையப்பா. அதாவது எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், கெஞ்சி கூட கேட்டு பார்த்தேன், கல்யாணம் பண்ணி கூட சொல்லி பார்த்தேன். ஆனா யாருமே கண்டுக்கல. உங்க அப்பா அம்மாவும் மனசு நிம்மதியில உடம்பு பாதிக்குது, அவங்களாலையும் பொண்ணு பார்க்க முடியல. அவங்களும் வயசாகி போச்சு அவங்களுக்கும். அதாவது கூட போது நல்லா இருக்காங்க, நல்ல நிலைமை இருக்காங்க. நம்ம எப்படா இவனுக்கு கல்யாணம் பண்ணா நம்ம பணம் செலவு பண்ண போறோம்ன்ற ஒரு ஒரு இதுலதான் ஒதுங்கி நிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. நான் சொல்றது புரியுதாப்பா? அதாவது இந்த கல்யாண செலவு நம்ம தலைமையில வந்து போது நீ சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். தம்பி, எந்த ஊர்ல பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? அரக்கோணத்துல 10 கோயில் பண்ணிருக்கேன். அதாவது மூதூர்ல பண்ணிருக்கேன், அப்புறம் வந்து தும்பி குளத்துல பண்ணிருக்கேன், அப்புறம் அரக்கோணம் கிரிகில்பேட்டில் ஒரு சிவன் விநாயகர் கோயில சிவன் கோயிலா மாத்திட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இப்போ தனியப்போலூர்ல பண்ணிருக்கேன். வேலூர் கிராமத்தை ஒரு சிவன் கோயில முதல் திருப்பணி செய்து பண்ணிருக்கேன். மார்க்கெட்டு அரக்கோணம் மார்க்கெட்டு விநாயகர் கோயில் பண்ணிருக்கேன். இது மாதிரி சுத்துப்பட்டு 10 கோயில் பண்ணிருக்கேன் கும்பாபிஷேகம். ஹலோ, உங்க குடும்பத்துல வந்து 5 பேர், அப்பாவை சேர்த்து 5 பேர், தந்தை சின்ன வயசுல போயிட்டாரா? நீங்க 3 பேர், 2 பெண்ணு ஒரு ஆண் இருக்கீங்களா? மன வாழ்க்கை யாருக்குமே 3 பேருக்குமே சரியா மன வாழ்க்கை அமையல. ஆக முதல்ல இனி ஆகில எதிர்காலம் சிறப்படையணும், நீங்க விரும்புற வாழ்க்கை அமையணுமா இல்லையா? நீங்க ஒருத்தர் விரும்பிட்டு இருக்கீங்க, அவர் உங்களுக்கு கடைசி வேலை இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கா? நீங்க விரும்புற வாழ்க்கை அமையணும். கடைசி வேலை ஒருத்தர் லவ் பண்ணிட்டே இருக்கீங்க பல வருஷமா. ஹலோ, வணக்கம்மா. வால்முனி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறோம்மா. அம்மா, நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குண ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம். உங்க குடும்பத்துல 4 பேர், உங்களுக்கு 2 பையன், ஒரு பையன் திடீர்னு எதிர்பாராம இறந்துட்டான். எப்படி இறந்தான் ஒரு பையன்? அதான் கீழே விழுந்து சூசைட் பார் பட்டு இறந்துட்டான். நினைச்சு கூட பாக்கல. நல்ல பையன், வாலிப வயசு. என்ன வயசு உன் பையனுக்கு? 38 வயசு. அதாவது கேது திசையில இறந்துட்டான். அந்த கேது திசையில எப்பவுமே மரணம் கொடுக்கும், ஆபத்து கொடுக்கும், பிரச்சனை கொடுக்கும். எங்களை மாதிரி ஜோசியர் வந்து பார்த்துன்னா பரிகாரம் பண்ணி தான் அந்த பையன் இறந்துருக்க மாட்டான். அதாவது நினைச்சு பார்க்கற அளவுக்கு பையன் இறந்துட்டான். அதால மனைவி எல்லாம் போயிடுச்சு. சொல்லுங்கம்மா. இருக்குது, ஒரு பையன் இருக்கான். இருக்கா? உங்க குடும்பத்திலே வாகன கட்ட குடும்பம் இல்ல, வண்டி கட்ட நகரட்டு மட்டும் இல்ல, அதுல ஒரே பையன் தான் உங்களுக்கு. அவனுக்கு உடல் பாதிப்பு செய்வின பாதிப்பா இருக்குது.
ஏற்கனவே எங்கிட்ட ஜோசியம் பார்த்து செய்வின பாதிப்பு நிவர்த்தி பண்ணீங்களா? ஆமாங்க. முதல் வந்திருந்தாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருந்தாங்க. 5 வருஷம் முன்னாடி வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் சரி பண்ணி கொடுத்துட்டேன். ஆமாங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொத்து வந்து பறி போற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும். என்ன வந்து பார்க்க சொல்லிப்ப நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. ஆமாங்க. 5 வருஷம் ஆச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன வர சொல்லிப்ப நீங்க வந்துருக்க மாட்டீங்க. ஆமாங்க. வரலீங்க அதுக்கப்புறம். என்கிட்ட வந்து நல்லா இருந்தீங்க. சரி. அதுக்கப்புறம் உங்களை வர சொன்ன வர முடியல. ஆமாங்க. என்ன மறந்துட்டீங்க. சரி. ஆமாங்க. மறந்துட்டீங்களா இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்கய்யா. இப்ப நான் கொரோனாக்கு அப்புறமா கொரோனால இருந்து ஜோசியம் பாகத்தையும் விட்டுட்டேன். ஏன்னா அந்த கொரோனா வந்து எல்லாரும் தொத்திக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஜோசியம் பாகத்தை விட்டுட்டேன். சரி. இப்போ நீங்க வந்து அதால இப்ப மன நிம்மதி இல்லாம கூட போடுங்க சொத்தும் இழந்துட்டீங்க. பல கோடி சொத்தை. ஆமா. ஆமாங்க. ஆமாங்க. ஒரு நம்பிக்கை பேர்ல ஒருத்தன் ஏமாத்திட்டாங்களே. சரி. ஆமாங்க சார். ஆமாங்க. கரெக்டா சொல்லுமா, உண்மையா பொய்யாமா? ஆமாங்க. உண்மைங்கய்யா. உண்மைங்க. அதாவது வந்து பல கோடி சொத்தை ஒருத்தன் ஒரு அவன் கையெழுத்து போட்டு நீ அந்த அம்மா அவன் கூட பார்த்தவன் கையெழுத்து போட்டு உங்களை வந்து படம் கொடுக்குன்னு சொல்லிட்டு அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை ஏமாத்திட்டான். ஆமாங்கய்யா. ஆமாங்க. அதுல இருந்து இழப்பு இன்னும் மீள முடியல. ஆமாங்க. நீங்க கடங்கான ஆயிட்டீங்க. இப்போ வட்டி கட்ட முடியல, நகை நட்டு போட்ட முடியல. சரி. சொத்தும் மம்பு வழக்கில் பிரச்சனை நிக்குது. இருக்குதா? ஆமாங்க. இருக்குதுங்க. அந்த கொடுத்த பணத்தையும் வாங்க முடியல. ஆமாங்க. அவன் இன்னைக்கு தர நாளைக்கு தர ஏமாத்திட்டு இருக்கான். ஏமாத்திட்டு இருக்கிறானுங்கய்யா. சொல்லுமா, உண்மையா பொய்யாமா? ஆமா. உண்மைதாங்கய்யா. இப்ப யாரை நம்புறதுன்னு தெரியல. ஆமாங்கய்யா. அதாவது நல்லவன் நினைச்சு கொடுத்தீங்க, நெருக்கமாகறான்னு சொல்லிட்டு நான் நல்ல பையனாச்சு சொல்லிட்டு நம்பி கொடுத்தீங்க. ஆமாங்கய்யா. அவனே பேங்க்ல கையெழுத்து போட்டு வாங்கினான். அவனே வாங்கிட்டானுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மையமா? உண்மைதாங்க. ஆக மொத்தம் உங்க பிள்ளைங்களுக்கு பணம் இல்ல. இப்போ ஊராமட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இப்ப நீங்க கடைக்காரா நிக்கிறீங்க. ஆமாங்க. அடுத்த கூட இப்ப கையேந்துக்கிறீங்க. வட்டி கட்ட முடியல, வாகன கட்ட கொடுக்க முடியல, வட்டி கட்ட முடியல, நகை நட்டு மூட்ட முடியல உங்களால. ஆமாங்கய்யா. இந்த உலகம் ஏமாத்து உலகம் தெரியல உங்களுக்கு. அதுதான் ஜோசியரை பார்க்கணும். உண்மையான ஜோசியரை பார்க்கணும். நான் கொடுக்குற உலக சான்றபட்சம் 3500 கோயில் மேல திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அண்ணாசு கும்பாஷமான ஜோசியர் நான். சரி. டிவில பாத்துக்கலாம் இல்லையா? என்ன ஆமாங்க. பார்த்தேங்க. நான் கொடுக்குற உலக சான்றபட்சம் பெரிய விஐபிலாம் நான் ஜோசியர். சரி. அந்த மந்திரம் பண்ணி தரேன், மாயம் பண்ணி தரேன், சூன்யம் தரேன், அதெல்லாம் மாதிரி ஜோசியர் நான் கிடையாது. அதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை வந்து அறவே ஒழிக்கிற ஜோசியர் நான். சரி. மூட நம்பிக்கை எதிரான ஜோசியர் நான். சரி. ஆக மொத்தல மன நிம்மதி இல்ல, பையன் ஏக்கமா இருக்கிறீங்க. என் புள்ள இறந்த புள்ள எங்க இருக்கோ, என்ன கஷ்டப்படுறானோ அப்படின்னு வேதனைப்படுறீங்க. அந்த ஆத்மா சாந்தி அடையதோ அடைஞ்சியோ அடையிலையோ அப்படின்ற மாதிரி வேதனைப்படுறீங்க. போறீங்களா? ஆமாங்க. உண்மைதானுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. ஆமாங்க சார். ஆமாங்கய்யா. ஆமாங்க. ஆக மொத்தல இதே நம்ம நோயாளி ஆயிட்டீங்க. பிள்ளை இழந்து நோயாளி ஆயிட்டீங்க. அந்த இழப்பை உங்களால தாங்கிக்க முடியல. அதை உங்களால மறக்க முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணி முடியல. வாலிப வயசுல இறந்துட்டா பையன். அம்மா நான் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா? அப்ப நடக்க போறது இறக்க போறது முன்கூட்டியே சொல்லி அதை காப்பாத்திருப்பேன். என்கிட்ட வந்தீங்க, என்கிட்ட வரல, விட்டுட்டீங்க. ஆனா இப்ப வருத்தப்படுறீங்க. ஐயோ ஜோசியர் உண்மையை சொல்றாரு, கரெக்டா சொல்றாரு, இது முன்னாடி வந்து அந்த புள்ளையை காப்பாத்திருப்பாரு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இல்லையா? அதால நைட்ல தூக்கம் வரல உங்களுக்கு. அதால மன நிம்மதி போயிடுச்சு. அவன் போனது எப்படி வாழ்வா சாவா, எப்படி நம்ம உயிரோட இருக்கமோ அதாவது ஒரு நடைபெடமா இருக்கீங்க. நோயாளி மாதிரி ஆயிட்டீங்க. இப்போ சொல்லுங்கம்மா. நான் சொல்றதெல்லாம் உண்மை. 100 உண்மையா இல்லையா? கவலைப்படாதீங்கம்மா. இனியாகிலும் இருக்கிற பிள்ளைங்க எதிர்காலம் சிறப்படைகிற மாதிரி, உங்க வாழ்க்கை பிரகாசம் கடன் ஒழிகிற மாதிரி, கொடுத்த பணம் திரும்பி வர மாதிரி, 4 பேர் மதிப்பறை கௌரவமா வாழ்ந்து கட்ட மாதிரி பண்ணித்தர போதுமா? அதாவது அவன் பேங்க்ல எடுத்து சட்டவிரோத தவறு அந்த பணத்தை எடுத்தது. இதை வச்சு நீங்க கோர்ட்ல போட்டு பணத்தை வாங்கலாம். அவனும் வசதியானவன் தான், இல்லாதப்பட்டவன் கிடையாது இல்லையா? ஆனா கொடுக்குறது மனசு இல்ல. உங்களை மாதிரி நிறைய பேர் ஏமாத்திருக்கான். சரிம்மா, நான் நல்ல நிலைமை உருவாக்கி தரேன், தைரியமா இருமா. அந்த கொடுத்த பணம் திரும்பி வர மாதிரி உன் குடும்பம் இனிமேல் நல்லா பண்ணிட்ட போதுமா? 15, 21, 28 தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். அம்மா வணக்கம்மா.
அம்மா உங்க பேர் என்னம்மா? செல்வி செல்வி செல்வி. வயசு என்னம்மா? எனக்கு 43. 43. செல்வி. வால்முனி, செம்முனி, ஜிடாமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, முத்துமணி, லாடமணி பேசுறோம்மா. அம்மா நான் சொல்றதெல்லாம் கரெக்டா உண்மையா சொல்லுமா? சொல்லுங்க. உள்ளத உள்ளபடி அப்படியே பேசுறோம். சரி சொல்றேன். வால்முனி, செம்முனி, ஜிடாமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, முத்துமணி, லாடமணி பேசுறேன். அம்மா நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கவுள்ள ஜாதகம், மற்ற உதவி செய்ய ஜாதகம். உங்க குடும்பத்துல வந்து நீங்க 2 பேர் கூட பிறந்தவங்க. அதுல ஒருத்தர் இறந்துருவாங்க. இறந்துட்டாங்களா? ஆமா ஒருத்தர் தான் இருக்கீங்க இப்போ. ஆமா உன் தாய் தந்தையும் போய் சேர்ந்துடுவாங்க. ஆமா அதாவது வளர்ப்பு இது மாதிரி அடுத்தவங்க வீட்டில் வளர்த்தீங்க. ஆமா ஆமா அவங்களே வந்து போனா வளர்த்த கடை மாரில் பாஞ்ச மாதிரி அவங்களே உன்னை வந்து ஒரு இது மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது உங்களை பயன்படுத்தினாங்க, உங்க உழைப்பு மொத்தம் பயன்படுத்தினாங்க. ஆமா வால்முனி, செம்முனி, ஜிடாமணி உங்களுக்கு 2 தார மாதிரி 2 வாழ்க்கை மாதிரி. முதல் வாழ்க்கை ஏற்பட்டு பிரிஞ்சிச்சு. ஒரு 8 வருஷம் ஏறக்குறைய 9 வருஷம் வாழ்ந்தீங்க. ஒரு அந்த வாழ்க்கையில ஒரு குழந்தை ஏற்பட்டுருக்கு உங்களுக்கு. ஆமா ஒரு பொண்ணு ஏற்பட்டுதா? ஆமா அந்த வாழ்க்கை பிரிஞ்சு போயிடுச்சு. உன்னை புரிஞ்சிக்கல. மென்டல் மாதிரி சைக்கோ மாதிரி இருந்தாரு. உன்னை வச்சு வாழ தெரியல அவருக்கு. அதால பிரிஞ்சு வந்துட்டீங்க. அப்புறம் இன்னொரு வாழ்க்கை வந்தது. ஒரு தேடி வந்தாரு. வேற 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 இது சேர்ந்தவர் இன்னொருத்தர். உங்க சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது. ஆமா அவர் வந்து ஒரு வாழ்க்கை உங்களை ஏத்துக்கினாரு. அவர் வந்து உங்களுக்கு நல்ல மாதிரி ராணி மாதிரி வச்சுக்கிறாரு. ஆமா முதல் வந்த வாழ்க்கையோட 2வது வாழ்க்கை தான் நல்லா இருக்குது. ஆமா ஜாதக ரீதியா அவர் இருக்கிற பக்கத்துல அவருக்கும் 3 பொண்டாட்டி ஜாதகத்துல. ஆமா முதல் பொண்டாட்டிக்கு 2 குழந்தை பிறந்திருக்கும். ஆமா 2 குழந்தை பிறந்ததா? ஆமா 3வது பொண்டாட்டிக்கு 2 குழந்தை. ஆமா இப்ப 4வது பொண்டாட்டி உங்களுக்கு ஒரே குழந்தை. ஆமா ஆக மொத்தம் 4 பொண்டாட்டி ஆயிடுச்சு அவருக்கு கணக்குல. ஆமா ஆமா அம்மா உண்மையே இல்லையம்மா? ஆமா நான் சொல்லுதான். நான் சொல்ற ஜோசி இதுவரை உலகத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா நீங்க உண்மையதான் சொல்றீங்க. இது மாதிரி ஜோசியரை கேள்விப்பட்டிருப்பீங்களா வாழ்நாள்ல? இல்ல எப்படிப்பட்ட ஜோசியர் இருப்பேன் பாரு நானு. அதாவது அதான் உண்மையா கத்துறீங்களே. அதால வாழ்க்கையில வந்து போனா அவரு விரும்பின பொண்டாட்டி 3 பொண்டாட்டியுமே அவரு துரோகம் பண்ணிட்டாங்க. 2 பொண்டாட்டி அவர் துரோகம் பண்ணிச்சு. ஆமா ஒரு பொண்டாட்டி தான் ஒரு அன்பா கட்சியில இருந்தது. ஆமா 2 பொண்டாட்டி அவரை விட்டு விலகிச்சு. ஆமா ஆக மொத்தல ஒரு வீடு கட்டுன்னு ஆசைப்படுறீங்க. கவர்மெண்ட் வீடுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்க. இது நடக்கல. ஆமா உங்க பொண்ணும் சொந்தத்துல கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்படுறீங்க. உங்க பொண்ணை ஆமா சொந்தத்துல கொடுங்கன்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டுது. ஒத்துக்க மாட்டேங்குது. நீங்களே மந்திரமா யாரோட போய் பாத்தீங்க, ஆமா எதுவும் நடக்கல. கட்சியில எங்கிட்ட வந்து டிவி பார்த்தோன்னே நான் சொல்றேன், நான் சொல்றதா உண்மையே இல்லையா? ஆமா உண்மைதான். ஏதாவது சின்ன ஒரு தவறுக்குதா நான் சொன்னதுல? இல்ல 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 101 கரெக்ட் ஆகுதா? 80% 90% எத்தனை % கரெக்ட் ஆகுது? நீங்க சொல்ற அத்தனையுமே உண்மையாதான் இருக்குது. அத்தனை உண்மையாகுது. ஆக மொத்தல ஒரு வீடு வாசல் அமையல. வாடகை வீட்டுல தான் இருக்கீங்க. ஒரு வீடு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா இது வரல தடைப்பட்டு வருது. ஆமா இப்போ இருக்கா இல்லையா உங்க வீட்டுக்காரு? ஆமா இவருக்கு நீங்க சம்பாதிச்சு நீங்களும் உங்க பொண்ணு சம்பாதிச்சு போற நிலைமை வந்துச்சு. ஆமா அவர் தொழில் மொத்தம் முடங்கி போச்சு. ஆமா அந்த மீண்டும் தொழில் வரணும் அவருக்கு. ஆமா கையில பணப்பழக்கம் வரணும். ஆமா ஒரு வீடு வாசல் வாங்கி தரணும். ஆமாங்க. இவருக்கு வந்து மத்த 3 பொண்டாட்டிக்கு தான் செய்தார் தவிர உங்களுக்கு எதுவும் செய்யல. இல்ல ஏதாவது செய்தாரா உங்களுக்கு? இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியல. உங்ககிட்ட தான் அவர் சாப்பிடுறாரு. ஆமா அந்த சூழ்நிலை உருவாயிடுச்சு அவருக்கு பாவம். ஆமா பழைய சூழ்நிலை வரணும். ஆமா உங்க பொண்ணு நல்ல அன்பான பொண்ணு, தங்கமான பொண்ணு, அறிவாளி பொண்ணு. ஆனா படிப்பு கட் ஆயிட்டா. ஆமா ஒரு வேலைக்கு போறா கம்பெனி மாதிரி. கம்பெனிக்கு போறேன். 5000 ஏறக்குறைய வாங்குவா. எவ்வளவு வாங்குறா? ஆமா வாங்குறேன். 15,000 வாங்குறேன். அம்மா நீ சொல்லாம சொல்றேன் நானு. நீ யாரு எந்த ஊர்? நீ எந்த ஊர்ல இருக்கிறீங்க? என்ன மாவட்டம்? பாப்பம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் தான். கோயம்புத்தூர் பாப்பம்பட்டியா? கோயம்புத்தூர் நிறைய கோயில் கும்பாஷம் பண்ணிக்க. கோயம்புத்தூர் வந்து சூழல்ல ஒரு விநாயகர் கோயில் பண்ணிக்க. கோயம்புத்தூர் வடுகுபாலத்தில் ஒரு கோயில் பண்ணிருக்கேன். நிறைய கோயில் பண்ணி கோயம்புத்தூர்ல மட்டுமே. ஆக மொத்தல உங்க பொண்ணு தான் அடங்க மாட்டா. உங்களுக்கு பேச்ச கேட்க மாட்டா. கேட்க மாட்டேங்கிறா. அவ பிடிவாதமாகறா. ஆமா ஏய் என் வாழ்க்கை தான் சரியில்லடி, உன் வாழ்க்கையா சரியா இருக்கட்டும், நாங்க நல்ல பையன், அந்த பையனை கல்யாணம் பண்ணி கேட்க மாட்டா. ஆமா கேட்க மாட்டேங்கிறா. அவ நீ விட்டு இதெல்லாம் இதுல தலையிடாதுன்றா. ஆமா அதால நீ விரும்புனா சொல்றீ, நான் அதை விட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுவும் சொல்ல மாட்டா.
அதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு பையனை விரும்புறாமா. அவகிட்ட போன் கொடுங்க. இருக்கா பாரு. இந்தா இந்த பேர் தான் கேட்டேன். ஹலோ ஹலோ, பாப்பா, நான் சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? முதல்ல லவ் பண்ணேன். முதல்ல லவ் பண்ணேன், உயிருக்கு வேற நேசிச்சேன். அவன் துரோகம் பண்ணிட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். ஆமா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். நம்பிக்கை துரோகம் தான். நம்பி மோசம் போயிட்டேன். அதுல பட்ட வடு ஒண்ணு மறையல. மறையல. அதே நிம்மதி போயிடுச்சு உனக்கு. நினைச்சாலே வருத்தப்படுறியா? சொல்லுமா. வருத்தம் தான். ஒருத்தன் ஏமாத்திட்டான், இன்னொருத்தன் எப்படி நம்புறதுன்னு. அதான் அதனாலதான் வருத்தப்பட்டு வந்திருக்கேன். என் வாழ்க்கை இனிமேல எப்படி இருக்குன்னு கேக்குறேன். சொல்லு ராஜா. அப்படிதான் வாழ்க்கை போகுது. ஆமா, பயம் வருது. தைரியம். ஆம்பளைங்களை பார்த்தா பயம் வருது இப்போ. எல்லாமே அதாவது எல்லாமே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி மனசு வருத்தப்படுற. ஆமா, உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரமா, நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தர, கவலைப்படாத. கோயம்புத்தூர் அண்ணாமலை காட்சி வருவேன் மாசம் 7ஆம் தேதி. என்னை வந்து பாருங்கம்மா. உன் நல்ல வாழ்க்கை அமைச்சு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தர போதுமா? வீடு வாசல் அமைச்சு தர போதுமா? நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையாம்மா? உங்க அம்மாவை சொன்னதெல்லாம் சொல்லுமா. இதாம்மா என் ஜோசியம். இதான் என் ஜோசியம். நான் சொல்ற ஜோசியம் உண்மையா இருந்தா நான் செய்த பரிகாரம் உண்மையா இருக்கும். நடக்குமா நடக்காதா? வந்து பாருமா. கோயம்புத்தூர் அதாவது அண்ணாமலையார் லாட்ஜ், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் எடுத்த மாதிரி சாந்தி தியேட்டர் பக்கத்திலேயே பிரதி மாதம் 7ஆம் தேதி வருவேன். நன்றி, வணக்கம்மா. 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அரசியர் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் 3500 கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆசீர்வாதம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி முன்னிலையிலும் மதுரை மாவட்டம் எலையூர் ஆதீனம் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் 3500 கோயில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம். ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு, தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு. உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது. முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து, கோபுர கலசங்கள் தந்து, கலச சொம்புகள் தந்து, அன்னதானம் செய்து, கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து, பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம். பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில், ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில், பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில், பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில், ஜம்பை சிவன் கோயில், செங்காடு சிவன் கோயில், திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அபய மண்டபம், திருவண்ணாமலை மங்கலம் சிவன் கோயில், அணைக்கட்டாபுதூர் சிவன் கோயில், பூவம் கீழச்சேரி சிவன் கோயில், நவமால் மருதூர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோவில், காஞ்சிபுரம் மாகாளீஸ்வரர் ராகு கேது பரிகார ஸ்தலம், காஞ்சிபுரம் வெடித்துக்கூடிய சிவன் கோவில், படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில், முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில், பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில், பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில், கன்னியாகுமரி மாவினை 5 வீட்டு சாமி சிவன் கோயில், அரக்கோணம் முதூர் சிவன் கோயில், கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில், காக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில், கடப்பாக்கம் சிவன் கோயில், பெருமாள் கோயில், பட்டாபிராம், கடம்பநல்லூர் தக்கோலம் சிவன் கோயில், திருத்தண்டரை சிவன் கோயில், தக்கோலம் சிவன் கோயில், அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், அம்மன் கோயில், கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி, ஐயனார், பெரியாண்டவர், மதுரை வீரன், அங்காளம்மன், மாரியம்மன், செல்லாத்தம்மன், சப்த கண்ணி, சப்த மாதா போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீலகண்ட சிவா. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி DNC லாட்ஜ்,
2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி. 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட். 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ். 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ். 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ். 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி. 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட். 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம். வால்முனி, செம்முனி, இடாமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரி பேசுறேம்மா. அம்மா எந்த ஊர்ல பேசுறீங்க? கலம்புல இருந்து. கொழும்பு, ஸ்ரீலங்கா. ஓ ஐயா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்குள்ள ஜாதகம், குடும்பத்துல 5 பேரு, உனக்கு நான் 4 குழந்தைல 3 குழந்தை யோகம். எத்தனை பசங்க இருக்கு இப்போ உங்களுக்கு? 3 ஐயா. 4 குழந்தைல 3 தான் இருக்கு. ஓ ஐயா 3. வால்முனி, செம்முனி, இடாமணி. உன் பசங்க அயல்நாட்டுக்கு முயற்சி பண்றாங்க, வெளிநாட்டுக்கு. ஆமா ஐயா. அதாவது சிறு கடனுங்குது, உங்களுக்கு கடனுங்குது, சிறு கடனும். கடன் ஐயா. ஆமா, சின்ன கடங்குது. இதுவரை உங்களால முன்னேற்றம் அடைய முடியல. ஆமா ஐயா, ஒண்ணும் முன்னேற்றம் வர மாட்டேங்குது. கையில பணப்புழக்கம் இல்ல. ஆக மொத்தத்துல உங்க வீட்டுக்காரருடைய வருமானம் குறைஞ்சு போச்சு. அதுதான் ஐயா, அது என்ன ஐயா பிரச்சனை? அவருடைய போக்கு வித்தியாசமாகுது. நான் சொல்றதான் சட்டன்றாரு. ஆமா ஆமா. இப்போ அதால மன நிம்மதி இல்ல. அவர் எங்களுக்கு அதிகமா சம்பாதிச்சு கொடுக்கணும். ஆமா ஆமா. எங்க பசங்க நல்லா படிக்கணும். ஆமா. எங்க நல்லா படிக்கணும். எங்க பசங்க நல்ல வேலைக்கு போகணும் வருங்காலத்துல. ஆமா ஐயா ஆமா ஐயா. நல்ல மன வாழ்க்கை அமையணும். ஆமா ஆமா. சொல்லுமா, ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா ஐயா, வீடு கட்டதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேயா, எல்லாம் தடையா நடக்குது. அந்த வீடு வாசல் அமையணும். ஆமாய்யா ஆமாய்யா. அதுதான் என்கிட்ட பேசுறீங்க. என் பொண்ணுக்கு நல்லா படிச்சு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல மன வாழ்க்கை அமையணும், ஆமாய்யா ஆமாய்யா. படிச்சு பாஸ் ஆகணும். படிச்சு பாஸ் ஆகணும். ஒரு மக டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறா. கண்டிப்பா உன் பொண்ணு டாக்டர் படிப்பா. சரி ஐயா, அதே சந்தோஷம் ஐயா. நான் உங்களை இந்தியாவிலே கட்டாயம் சந்திப்பையா, நடந்துட்டா எல்லாமே. கண்டிப்பா டாக்டர் படிப்பா. சொந்த வீடு கட்ட போறீங்க. இப்போ ஒரு வாய்ப்பு வரப்போகுது. வீட்டுக்காரர் சேமிப்பு வச்சிருக்காரு, தெரியாம, அதாவது மர்மமான தெரியாம சேர்த்து வச்சிருக்காரு. ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிருந்து அத வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சரி ஐயா, மிச்ச சந்தோஷம் ஐயா. அதனால கவலைப்பட, சந்தேகப்படாதீங்க. அவர் எந்த கட்டப்படம் கிடையாது. தண்ணி கிண்ணியோ வேற பெட்டு நட்போ எதுவும் கிடையாது. ஆமாய்யா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, உண்மையா அதெல்லாம். நல்ல மனுஷன். அவர் ராஜ்யமா நடக்கிறார். தான் நீங்க சமையலுக்கான பொருள் கொடுக்குறாரு, காசு கொடுக்குறாரு. ஆனா அவர் உங்ககிட்ட பண்ணிட்டு காசு கொடுக்க மாட்டார். அது உண்மைதான். அது நான் செலவழிச்சிருவேன்னு கொடுக்க மாட்டேங்கிறாரு போல ஐயா. அதேதான். ஆக மொத்தல அதுவும் ஒரு வகையில் நல்லதான். யாருன்னா ஒருத்தர் சிக்கனமா இருந்தாதான் அவன் குடும்பம் நல்லா இருக்கும். அது உண்மைதான் ஐயா. ஆமா ஆமா. அதனால தைரியமா இருங்க, சந்தேகப்படாதீங்க. அவரை நல்ல வாழ்க்கை, ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட், நல்ல எதிர்காலம் உண்டு. உங்க பசங்க நல்லா படிச்சு முன்னுக்கு வர மாதிரி, கையில பணப்புழக்கம் வர மாதிரி, வீடு வாசல் அமைகிற மாதிரி நான் பண்ணி தர போதுமா? இது ஒரே புதையில இருக்குது, இதை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அம்மா உன் மனசுல இருக்கிறத சொல்றவங்க கேளுமா. அந்த புதையில எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்காமா? நம்ம நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா? ஆக மொத்தல வறுமை நீங்கணும். சரி ஐயா, வறுமை நீங்கணும். அதுதான் இந்த வீட்டுல நான் கோயிலா கட்டணும்னு ஒரு ஆசைப்படுறேன் ஐயா. கோயில் ஒரு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க. அம்மன் கோயில் தான் கோயில் கட்ட போறீங்க. அம்மன் கோயில்.
கோயிலே தான். நீங்க சொல்லி என்ன சொல்ற அம்மன் கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, ஆமா 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 அதே இடத்துல இந்த புதையல் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா ஆக மொத்தம் உங்க காரியெல்லாம் வெற்றி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா ஐயா. அதாவது ரெண்டாவது சொன்னீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். அதாவது கண்டிப்பா உங்களுக்கு அந்த அம்மன் கோயில் கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு தேவைப்பட்ட நான் செலவு ஃப்ரீயா கொடுத்துருவேன். நீங்க என்ன அம்மனும் ஒன்றும் ஃப்ரீயா கொடுத்துருவேன். நான் என்ன ஐயா வேணும்? அந்த அம்மன் சிலை நான் ஃப்ரீயா கொடுத்துருவோமா? கோயில் கட்ட போறீங்களா? ஆமா ஐயா ஆமா ஐயா. அந்த சிலை நான் ஃப்ரீயா கொடுத்துருவேன். சரி அந்த ஐயா, கோயில் சரி ஐயா. உங்களுக்கு கட்டுமான உதவினா கூட சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். சரி ஐயா. இலங்கையில ஒரு கோயில் கட்டணும் ஆசை எனக்கு. ஆமா நான் கோயில் கட்டணும்னு தான் என் மனசுலே என் எண்ணத்திலே இருக்குது ஐயா. சரி இங்க எனக்கு கொஞ்சம் இடைஞ்செல்லாம் இருக்கு ஐயா. எல்லா இடத்துலயும் போய்க்கு தர தைரியமா இருங்க அம்மா. ஐயா எல்லா இடத்துலயும் போய்க்கு தர தைரியமா இருக்கு. எல்லா இடைஞ்சலும் இல்லாம போயிருமா ஐயா? ஆமா, எல்லாம் சூரியனை கண்ட பனி போல எல்லாம் விலகிடும். சரி ஐயா. அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் ஐயா இந்த இதுக்கு வர்றதுக்கு? ஆமாம்மா, அதுக்கெல்லாம் இறை பரிகாரம் தான். அதாவது பெரியவங்க அந்த காலத்துல சொன்னாங்க, ஒரு இறைவனை வழிபட்ட மனமுருகி ஒரு காலத்துல இலங்கை தேசமே ஒரு பெரிய சொர்க்க பூமியா இருந்த இடம் அது. இலங்கை தேசம் ஆமா ஐயா சொர்க்க பூமி தான். சொர்க்க பூமி, குபேரன் வாழ்ந்த இடம் அது. இந்த நான் இருக்க இடம். ஆமா, குபேரன் வாழ்ந்த இடம். சரி ஐயா. அதே மாதிரி குபேர வாழ்க்கை நான் உருவாக்கி தரேன். சரி ஐயா. ஓகேம்மா. 15, 21, 28 தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். தம்பி சொல்றது புரியுதா இல்லையா? அதாவது உங்க குடும்பத்தை நீ கூட போது 4 பேரு, தாய் தந்தை மொத்தம் 2 பேர், 5 பேர், 6 பேர், உன்னோடு சேர்த்து 6 பேரு, நீ இல்லாம 5 பேர் சொன்னேன். உனக்கு குழந்தை வாங்கிலன்னு சொன்னேன். நீ தச்சு வேலை செய்யறன்னு சொன்னேன். கையில பணப்புழக்கம் இல்ல, வேலை சரியா இந்த 2 வருஷமா வேலை சரியா வரல. கொரோனால இருந்து உனக்கு சரியா வேலை கிடைக்கல, குடும்ப நிம்மதி இல்ல, இதால முன்னேற்றம் அடைய முடியல, கையில பணப்புழக்கம் இல்ல. இந்த பல்லாவரம் சந்தையில நீ போயிட்டு நீ செய்யற பொருள்லாம் விற்கலாங்க. அதாவது சின்ன சின்ன பொருள் வாங்கி இது பண்ணி பல்லாவரம் சந்தையில விற்கலாம். வெள்ளிக்கு பல்லாவரம் சந்தையில வித்தேன்னா நீ அதுல இருந்து வெற்றி பெறலாம். முதல்ல ட்ரைனிங் எடுத்துக்கோ. முதல்ல ட்ரைனிங் எந்த பொருள் வித்தா வியாபாரம் ஆகுது அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துக்கோ. அதுக்கேற்ற மாதிரி சொந்த கடை போடலாம். அப்போ கூலிக்கு போய் அத்தனை உழைச்சி நீ முன்னுக்கு வர முடியல. நீ சொந்தமா தொழில் செய்து முன்னுக்கு வரணும். அந்த ட்ரைனிங் எடுத்துக்கோ. ஒரு பல்லாவரம் சந்தையில பழைய பொருள் வாங்கி புதுசா ஆக்கி வியாபாரம் பண்ணலாம். இல்லாட்டி பொருள் வாங்கி வீட்டாண்டியே செய்து அங்க பல்லாவரம் சந்தையில விற்கலாம். புரியுதா இல்லையா? ஆக மொத்தம் 7-8 வருஷம் ஆச்சு நீ வெளில குழந்தை பாக்கி தரிக்கல. அதால மனநிலை இல்லாம இருக்க. எனக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் ஆசைப்படுறேன். ஆனா மனைவிக்கு கர்ப்பப்பையில பிரச்சனைங்குது, நீர் கட்டி மாதிரி இருக்குது சொன்னாங்களா? மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்களா? ஆக மொத்தம் இன்னும் குழந்தை நிக்கல. அதே மாதிரி தொழில் நிம்மதி இல்ல, உனக்கு வழிகாட்டி யாரும் இல்ல. இதுல இருந்து வழிகாட்டி முன்னுக்கு வர நீ 4 பேர் சேர்த்தா வாழ்ந்து காட்டணும். சொல்லுப்பா, நான் வாழ்ந்து காட்ட வைக்கிற போதுமா? வேற என்ன கேட்பற கேள். அதான் வண்டையிலே பாதிக்கப்பட்ட மாதிரி சொல்லிட்டேன். அதாவது வீட்டுக்கு வந்தோம்னா பத்துக்கணும் தூங்கணும். இதே மாதிரி போனா எப்படி முன்னுக்கு வர முடியும்? அதான் அந்த இது இல்ல, வில் பவர் இல்ல, வைப்ரேஷன் இல்ல. நான் உருவாக்கி தரேன். வேற என்ன கேட்பற கேள். நீங்க சொல்லியிருக்கேன். வாங்க சென்னையில என்னைக்கு பாக்குறீங்க? சென்னையில இல்ல 16, அதாவது சனிக்கிழமை வருவேன். இந்த சனிக்கிழமை இருப்பேன் நான். அதாவது 11, 12, 13, 14 சென்னையில் தான் இருப்பேன். போரூர் சரடா ஸ்டோர் பக்கத்துல பாருங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரேன். போதுமா? நன்றி, வணக்கம்.